ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி ஆனது நடைபெற இருக்கிறது. ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானதாக இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மகராசி அன்பர்களே, இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகா சிவராத்திரியின் போது சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மகா சிவராத்திரியின் போது 4 கால பூஜைகளுக்கு தரிசனம் செய்வது, பசுனை நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது, அன்னதானத்திற்கு உதவி செய்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தவறாமல் செய்துக்கோங்க. அந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விலகும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரியின் போது செய்துக்கோங்க. மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வார்த்தையில் பார்த்திங்கன்னா மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சனி பார்த்திங்கன்னா பரிபூரணமாக விலக போகிறது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும். சாகசங்கள் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது ஏதாவது ஒரு யோசனையை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் தூக்கங்களானது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கெடலாம். நிறைய சப்ளிமெண்ட்கள் பழம் காய்கறிகளை பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லா இடங்களிலுமே வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க. வாக்குஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரகங்கள் உள்ளன. அதனால இந்த காலகட்டத்தில் எப்போதுமே சூடு சொரணை என இல்லாமல் கொஞ்சம் இணக்கமாக சென்று கொள்வது நன்மையை கொடுக்கும். பயணங்கள் சமயத்தில் மிகவும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. தவறே செய்யவில்லை என்றாலுமே நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலானது உண்டாகும். அரசியல்வாதிகள், அரசு துறையினர், சினிமா துறையினர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. சளி தொந்தரவு, சுவாச கோளாறுகள் வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப சிறந்தது. அதேபோல் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வது நன்மையை கொடுக்குங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்றங்களானது உண்டாகும். தொற்று நோய் விஷயத்தில் எச்சரிக்கையானது தேவை. அதேபோல் சிவன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்குங்க. மேலுமே இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கணவர் வழி உறவினர்களால் ஆதாயங்களானது உண்டு. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் மாறும். கன்னி பெண்களுக்கு கல்லூரி படிப்பில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது உண்டுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வங்களானது பிறகு புதிய கலைகள் கற்றுக்கொள்ள முயற்சிப்பீர்கள். தொழில்துறையில் முன்னேற்ற வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறலாம். உணவு, துணி தொடர்பான தொழில்களானது பார்த்தீங்கன்னா தொடங்கலாங்க. அக்கம் பக்கத்தினர் உறவினர்களினுடைய அவச்சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா செவி சாய்க்க வேண்டாம். சிலருக்கு அரசு பணி கிடைக்கும் வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டு. வியாபாரிகளுக்கு பற்று வரவுகளானது உயருங்க. போட்டிகளை தவிடுபொடியாக்குவீர். அதேபோல் வராது என்றிருந்த பாக்கி தானாகவே சேரும். பழைய கடையை பார்த்தீங்கன்னா மாற்றி அமைப்பீர்கள். வேலையாட்களை அரவணைத்து பேசுவீர்கள். கண்ணாடி, ஆடை, பெட்ரோல், டீசல் வகைகளால் பார்த்தீங்கன்னா லாபத்தையும் நீங்கள் காணலாம். கூட்டு தொழிலில் தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் மீண்டும் கைக்கு சேரும். பங்குதாரர்களும் உங்களை புரிந்து கொள்வார்கள். முக்கிய பிரமுகர்கள், பிரபலங்களை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கமாவீர்கள். ஒருபுறம் பணிச்சுமை அதிகரித்தாலுமே உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். சக ஊழியர்களால் மதிப்பு மரியாதையானது ஏற்படும். முக்கிய பணவரவு பதிவேடுகளை பார்த்தீங்கன்னா கவனமாக கையாளுங்கள். திடீர் இடமாற்றங்களானது உண்டு. அது பார்த்தீங்கன்னா சாதகமாகவே பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்னே சொல்லலாம். கணினி துறையினருக்கு புது சலுகைகளும் சம்பள உயர்வுகளுமானது உண்டுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும். கலைத்துறையினர்களுக்கு தள்ளிப்போன வாய்ப்புகளானது தேடி வருங்க. வீண் விமர்சனம், வதந்தியிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது.
அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால மனதிற்குள் இனம் புரியாத ஒரு குழப்பங்களானது இருக்கும். வேலையில் வெற்றிகளானது கிடைக்குமா என யோசிப்பீர்கள். குடும்பத்திலும் நிம்மதி சற்று குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களது பேச்சால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வரவு செலவிலும் எதிர்பாராத நெருக்கடிகளானது ஏற்படும். குடும்ப உறவுகளுடன் ஒரு இடைவெளியானது இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான சுக்கிரன் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதனால தேவையான பண வரவுகளானது இருக்குங்க. தொழிலில் வழக்கமான நிலைகளானது இருக்கும். வாழ்க்கை துணை உறுதுணையாக இருப்பார்கள். மேலதிகாரியை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. எடுத்த வேலைகளில் உறுதியாக இருப்பதும் புதிய முயற்சிகளில் கவனத்தை செலுத்துவதும் ரொம்ப அவசியம். அதேபோல் வெள்ளாமை வீடு வந்து சேரும் வரை விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டுங்க. பொது தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்துவது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு, சூரியன் உங்களுடைய முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா தடைகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி வருவார்கள். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். யாரை நம்பி இருந்தீர்களோ அவர்களும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விடுவார்கள். சுய ஜாதகத்தில் தசா புத்தி சாதகமாக இருந்தால் இந்த நிலையில் மாற்றங்களானது இருக்குங்க. வியாபாரிகளுக்கு பண வரவில் தடைகளானது ஏற்படும். பணியாளர்களுக்கு நெருக்கடியானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு உடல் நிலையிலும் பாதிப்புகளானது ஏற்படும். என்றாலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் சனி பகவான் சகாயஸ்தானத்திற்கு செல்வதனால 7.5 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா அனுபவித்து வந்த நெருக்கடிகள் முடிவிற்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்களுடைய நிலைகளானது மாறுங்க. வீண் செலவு, அலைச்சல் என்ற நிலைகளானது மாறப்போகிறது. ஆதாயத்திற்குரிய வழிகள் மட்டுமே கவனத்தை செலுத்துவீர். குடும்பத்திலும் குழப்பங்களானது நீங்கி தெளிவானது பிறக்குங்க. அதேபோல் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை உங்களுடைய பாக்கியாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதனால புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. கலைஞர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது ஏற்படும். மாணவர்கள் ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை ஏற்பது நன்மையை தரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையில் வெற்றியடைவதற்காக மலையளவு முயற்சிகளை மேற்கொள்கின்ற உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் சுகாதிபதியுமான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21ஆம் தேதி வரை ராசிக்குள்ளும் அதன் பிறகு தன குடும்ப வாக்குஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதனால உங்களுடைய செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேகங்களானது இருக்குங்க. சில வேலைகளில் திட்டமிடாமல் இறங்கி சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். உடல் நிலையிலும் உஷ்ணங்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தோன்றும். வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக தொல்லைகளும் எதிர்ப்புகளும் தோன்றும். ஆனாலுமே இந்த மாதங்கள் முழுவதுமே சற்று சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனும் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை புதனும் உங்களை பாதுகாப்பார்கள். எந்த நிலையில் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகுங்க. எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு வரவுகள் வந்தாலுமே அதற்கேற்ற செலவுகளானது காத்திருக்கும். உத்தியோகத்திலும் வெளிவட்டாரத்திலுமே மறைமுக எதிர்ப்புகள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சங்கடப்படுத்தும். சக பணியாளர்களினுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய நிலைகளானது இப்பொழுது ஏற்படலாங்க. வியாபார ரீதியாக திடீரென வெளியூர் பயணங்களானது ஏற்படும். குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளியும் இந்த நேரத்தில் உருவாக வாய்ப்புகளானது உண்டு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சூரியன், ராகு, செவ்வாய் சஞ்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலையில் பின்னடைவை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குவார்கள். பொருளாதார நிலையிலுமே நிறைய சங்கடங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொடுப்பார் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனாலுமே அதை நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா கையாண்டு வெற்றியும் நீங்கள் பெறுவீர். குடும்பத்தினரினுடைய ஆலோசனையை ஏற்று பெண்கள் செயல்படுவது ரொம்ப நன்மையை கொடுக்கும். சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வீண் செலவு, அலைச்சல் என்ற இந்த ஒரு நிலைகளானது இப்பொழுது மாறுங்க. ஆதாயத்திற்குரிய வழிகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தில் செலுத்துவீர். குடும்பத்திலும் குழப்பங்களானது நீங்கி ஒரு தெளிவானது பிறக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடைவெளி தான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது உருவாகும். அந்த வாய்ப்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினுடைய பிரிவை தடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாங்க.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.